சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். இந்த படம் வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் தான். ஆனால் ஆக்டிங் கிளாஸ் பெருசாக போனதில்லை. இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஆக்டிங் ஸ்கூல் மாதிரி இருந்துச்சு. எல்லாமே பெரிய கைங்க, ஃப்ரண்ட்டில் நிற்கிறது எல்லாம் பெரிய கை. ஆக்டிங் வந்து அவர் நடிக்க சொல்லி தரவே மாட்டார். எந்த ஆக்டர்ஸுக்குமே பாட்டில் நடிக்க சொல்லி தரவே மாட்டார். எனக்கு இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டார். அது ஏன்னு நம்ம கேட்டோன்னா, அது ஆக்டரோட வேலைடா, என் வேலை இல்லை. என் வேலை டைரக்ட் பண்ணுற வேலை. எப்படி நடிக்கணும் நீங்கள் தான் யோசிக்கணும். சியான் விக்ரம் அவர்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆவார், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் எப்படி இருப்பார் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில்? இப்போ அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது, நீங்கள் எப்படி இந்த படத்தில் எப்படி ஒர்க் பண்ணீங்க, இந்த பிதா மகனு இதெல்லாம் கேட்பேன். அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணாலுமே, சார் இது எப்படி சார் இது பண்ணீங்கன்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணா, அதை சும்மா பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக முடிப்பார். ஆனால் அது பயங்கரமாக பண்ணியிருப்பார். பசுபதி அண்ணன்கிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, அவர் ஸ்லாங்கை பயங்கரமாக யூஸ் பண்ணுவார். தூரில் வந்து ஒரு மெட்ராஸ் ஆன ஆள். அதில் ஒரு பேசுகிற ஸ்லாங்கை வந்து கட் பண்ணி பட்டாசு பாலுக்கு வந்தீங்கன்னா, எம்எல்ஏவை தூது விட்டேன், மந்திரியை தூது விட்டேன், அதான்டா உன் புள்ளைய உனக்கு தூது விட்டேன். கார்பட்டாலே மெட்ராஸ் தான், ஆனால் அதில் ஒரு நிதானம் இருக்கும். அவர் கபிலா கையெழுத்து கும்பிட்றேன், பரமரமான அடகு வச்சு நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் ஸ்லாங் எப்படி நான் யூஸ் பண்ணுறீங்க ஒரு படத்துக்கும். வணக்கம் அர்ஜுன் பிரபாகரன் அவர்களே. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தம்மம் நட்சத்திரம் நகர்கிறது. அதற்கடுத்து இப்போ பாரஞ்சித் அவர்கள் இயக்கத்தில் தங்கலான் சியான் விக்ரம் அவர்களுக்கு பயனா நடிச்சிட்டு இருக்கீங்க, நடிச்சு முடிச்சிட்டீங்க. இந்த ரோலுக்கு எப்படி உங்களை காஸ்ட் பண்ணாரு? ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ தம்மம் முடிச்சிட்டேன், நான் நட்சத்திரம் முடிச்சுட்டு அவர் வந்து விக்ரம் சார் கூட படம் பண்ண போறாரு அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே ஒரு நாள் ஆஃபீஸ் போனேன். போயிட்டு நான் கேட்டேன், நான் போனேன் ஆஃபீஸ் போயிட்டு கேட்டேன்னா, அது மாதிரி அடுத்து படம் பண்ணுறீங்களேண்ணா அப்படின்னேன். ஒரு சின்ன ஒரு ரோல் இருக்குடா, நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. சரிண்ணா நான் பண்ணுறேன் அப்படின்னோடனே, உங்கள் வெயிட் என்னடான்னு கேட்டார். நான் அப்போ வந்து என்ன ஒரு 48 இருந்தேன்னு நினைக்கிறேன். 48 கிலோ நான். சரிடா, இது வந்து ஒரு 17 வயசு 18 வயசு கேரக்டர், அது சின்ன பையன் கேரக்டர், அது நீ பண்ணுறியா? பண்ணுறாண்ணா. சரி நீ வந்து முடி வளர்த்துரு, தாடிலாம் அப்படியே விட்டுரு அப்படின்னாரு. சரி ஓகேண்ணா அப்படின்ட்டு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் தம்மம் ப்ரமோஷன் வந்துச்சு. அப்போ தான் தம்மம் ரிலீஸ் ஆகுது, நட்சத்திரம் அதுக்கப்புறம் தான் ரிலீஸே ஆகுது. அதாவது தம்மம் முடிச்ச அந்த டைமில் தான் நீங்கள் தங்கலானுக்கே வாய்ப்பு கேட்டீங்க? தம்மம் முடிச்சு லேட்டாக தான் ரிலீஸே ஆச்சு. அந்த படம் 1 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ளே நான் நட்சத்திரம் மாதிரி இருந்தும் முடிச்சாச்சு. 2 படமும் முடிச்சுட்டு நான் 3ஆவது படம் போய் கேட்டு அதில் கமிட் ஆனதுக்கப்புறம் தான் தம்மம் ரிலீஸ் ஆச்சு, நட்சத்திரமும் ரிலீஸ் ஆச்சு. தங்கலான் கமிட் ஆனதுக்கப்புறம் தான்? ஆமாம், 2 படமும் ரிலீஸ் ஆச்சு. ஒரு நம்பிக்கை வேணும்ல, என்னதான் இருந்தாலும் இப்போ விக்ரம் சாருக்கு பயணம் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணப்படும். அப்படிங்கும்போது உங்கள் மேலே அவர் வச்சிருக்க அந்த நம்பிக்கையை பற்றி சொல்லுங்கள். என்ன விஷயத்துலலாம் அவர் உங்களை ரொம்ப நம்புவார்? அவர் வந்து குறிப்பாக இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்டிங் வந்து அவர் நடிக்க சொல்லி தரவே மாட்டார். எந்த ஆக்டர்ஸுக்குமே சீனில், ஐ மீன் ஸ்பாட்டில் நடிக்க சொல்லி தரவே மாட்டார். எனக்கு இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டார். அது ஏன்னு நம்ம கேட்டோன்னா, அது ஆக்டரோட வேலைடா, என் வேலை இல்லை. என் வேலை டைரக்ட் பண்ணுற வேலை. எப்படி நடிக்கணும் நீங்கள் தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து நான் இந்த மாதிரி சீன் சொன்னதுக்கப்புறம் கேரக்டர் சொல்லுவார். ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு இதுதான் கேரக்டரு, இந்த கேரக்டர் இப்படி தான் போக போகுது, இது இப்படி தான் வரப்போகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கேரக்டரோட மேனரிசத்தை நம்ம தான் முடிவு பண்ணோம். அந்த கேரக்டர் எப்படி நிற்கணும், அது எப்படி நடக்கணும், அது எப்படி சிரிக்கணும், அது எப்படி உட்காரணும், அது எப்படி பேச போகுது, அது என்ன ஸ்லாங்கில் பேச போகுது, எல்லாமே நம்மளே ப்ரிப்பேர் ஆகணும். ப்ரிப்பேர் ஆகிட்டு அவர்கிட்ட நம்ம பண்ணி காமிச்சோன்னா, சரிடா இது வச்சுக்கோ, இது வேணாம், இது இப்படி போகலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். நட்சத்திரம் மகரிக்கிறதுக்கு வந்து அவர் கே கேரக்டர் அது இருக்கும்போது அவர் கேட்டார், எப்படிடா ஒர்க் பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு பொண்ணை எப்படி லவ் பண்ணுறோன்னு அப்படி தானே ஒரு பையனை லவ் பண்ண போகிறேன், அப்படியே ஜாலியாக பண்ணலாம் நான், எனக்கு ஓகேடா அப்படின்னாரு. இந்த படத்துக்கு வந்து இந்த படத்தில் நான் ஒரு கழுதை ஒன்று வளர்க்குறேன். அந்த கழுதை கூட நான் ப்ராக்டிஸ் ஆகணுன்ட்டு அவங்க ஊர் கரலப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது, அவர் ரஞ்சிதனோட சொந்த ஊர். அந்த ஊருக்கு வந்து எனக்கு 2 கழுதையை வாங்கி கொடுத்துட்டு, இந்த கழுதை கூட போய் நீ ஃப்ரெண்டாகு அப்படின்னு அனுப்பிச்சி வச்சார். ஒரு 20-25 நாள் அந்த கழுதை கூட நான் அந்த ஊர்லேயே தான் தங்கினேன். அங்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தாமுன்னு ஒரு அண்ணன் இருப்பார். அவங்களோட அம்மா அப்பா நாகபூஷன் அம்மாவும் அவங்க அப்பா, அவங்க 2 பேரும் தான் நான் பார்த்துக்கினாங்க. அவங்கள தவிர்த்து ரஞ்சிதனோட அம்மாவை பார்த்துப்பாங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாரும் நம்மளை பார்த்துப்பாங்க. எத்தனை நாள் அங்கே இருந்தீங்க? 20-25 நாள் இருந்தேன்னு நினைக்கிறேன். காலைல எனக்கு வேலையே ஒன்றுமே இல்லை, 3 வேளை சாப்பிட்ணும், சாப்பாடு போட்டுருவாங்க. நான் கழுதையை கூப்பிட்டு வந்து கழுதையை மேய்க்கணும், அது கூட பழகணும், அது கூட ஃப்ரெண்ட் ஆகணும். அந்த கழுதையை நானும் அந்த கழுதையும் ஃப்ரெண்டாக தான் எனக்கு அந்த 25 நாள் க்ளோஸ் ஆகணும். அது ஆகவே ஆகாது. அது கிட்ட போனால் பழகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து பிரபாண்ணா வந்து எனக்கு ஒன்று சொன்னார், கழுதையின் பண்புகள் அப்படின்னு ஒன்று இருக்குடா, அது படிச்சிக்கோ. அதில் பார்த்தா கழுதை வந்து ஒருத்தனை நம்பவே நம்பாது அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு இருந்துச்சு.
அப்புறம் கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தா கழுதை வரும்னு சொல்லுவாங்க. அதை கொடுத்தா இனிப்பு ரொம்ப பிடிக்கும் கழுதைக்கு. அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஃப்ரெண்டாகி அப்புறம் நான் நடந்தா நடக்கணும் என் கூட கழுதை. ஏன்னா நிறைய ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் இருக்குது கழுதை கூட. மலை ஏறுறது, இறங்குறது, தண்ணியை கடக்கிறது. அதனால் நீ ஃப்ரெண்டானால் தான் நீ போனால் உன் பின்னாடியே வரணும். அதுக்காக அது கூட நல்லா க்ளோஸ் ஆகிடுன்னு சொன்னார். ஒரு நாள் நல்லா என் கூட க்ளோஸ் ஆகி நடந்து வர மாதிரி லாஸ்ட்டாக அந்த 20 நாளில் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அவன். அதுக்கப்புறம் ரஞ்சித் எனக்கு வீடியோலாம் எடுத்து அனுப்பிச்சேன். ஆனால் ஓகே நான் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. சரி ஓகேடா நீ வந்து அதுக்கப்புறம் தான் ரிஹர்சல் கூப்பிட்டாங்க. ரிஹர்சலுக்கு வந்தேன். ரிஹர்சல் வந்து அந்த 20-25 நாளில் வந்து நான் இந்த கேரக்டரை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு நீ யோசிச்சிடணும்னு சொல்லிட்டாரு. அந்த ரிஹர்சல் அப்போ என்ன கேட்டார், எப்படா பண்ண போகிற அசோகன் கேரக்டர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் இப்படி தான் நான் நிற்க போகிறேன், இப்படி தான் நான் சிரிக்க போகிறேன், இப்படி தான் பேச போகிறேன், இப்படி தான் நடக்க போகிறேன், எல்லாமே பண்ணி காமிச்சேன். அவர் சரி ஓகேடா இது பண்ணுறா அப்படின்னா, நீங்கள் எப்படி நான் யோசிச்சிங்க இந்த கேரக்டர் எப்படி பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க, எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல நான் கேட்டோன்னே அவர் ஒரு மாதிரி நடந்து காமிச்சார், அவர் ஒரு மாதிரி பேசி காமிச்சார். ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ நான் எப்படி நான் பண்ணுறது, இல்லைடா நீ என்ன யோசிக்கிறியோ அது பண்ணு, நம்ம ஸ்பாட்டில் மாற்றிக்கலாம் சின்ன சின்னதாக. நீங்கள் எனக்கு சொன்ன வரைக்கும் பாரஞ்சித் அவர்கள் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பார். அப்படிதான் இருப்பாரா எப்போதுமே? மற்றபடி எதுவுமே டீட்டெயில்டாக இப்படி பண்ணணும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மைன்யூட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டார். இப்படி பண்ண ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுருவாரா? இல்லை சொல்லுவார். அது என்னன்னா இப்போது அந்த சீன் இருக்குல்ல, அவர் வந்து ஒரு சுச்சுவேஷனை நமக்கு செட் பண்ணி கொடுத்துருவார். இப்போ நம்ம ஒரு 5 பேர் ஒரு கும்பலில் நடிக்கிறோன்னா அந்த கும்பலை செட் பண்ணுறாரு. கேமராவே ரிஹர்சல் பண்ணுவாங்க. கிஷோர் நான் வந்து கிஷோர் இப்படி வாடா இப்படி போடா இப்படி வந்து இப்படி நிற்கணும்டா இப்படி எல்லாமே சொல்லிடுவார். கேமரா முடிஞ்சிச்சா இப்போது அதில் இருக்க ஆக்டர்ஸ் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். யாருக்குமே இப்படி நடிங்க அப்படி நடிங்கன்னு சொல்லவே மாட்டார். அந்த சூழலை ஏற்படுத்திட்டு அவர் போய் மானிட்டர் கிட்ட உட்காந்துருவார். ஆக்ஷன் சொன்னோடனே எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டராக நடிக்கணும். நடிச்சு முடிச்சோடனே அதில் கரெக்ட் பண்ணுவார். இந்த இடத்துல இது பண்ணிக்கோங்கடா, இது பண்ணுங்க, இது கொஞ்சம் வேணாம், இது வேணான்னு இது பண்ணீங்களே இது நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி சொல்லுவாரே தவிர எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு அவர் இது வரைக்கும் 2-3 டைம் சொல்லியிருக்காரு. ரொம்ப ரேர். நமக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 டேக் 25 டேக் போகுது, அவர் நினைக்கிறது வரலன்னா அப்போ நடிச்சு காட்டுவார். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நட்சத்திரமில் ஒரு டைம் அவர் நடிச்சு பார்த்தேன், தங்கலானில் ஒரு டைம் நடிச்சு பார்த்தேன். உங்கள் கேரக்டருக்கா இல்லை என் கேரக்டருக்கு அதிகமாக அவர் நடி பார்க்க முடியாது. சொல்லுவார் இப்படி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லுவார் தவிர பெர்ஃபார்ம் பண்ணி நான் 2 டைம் தான் பார்த்துருக்கேன். அதனால நடிப்பார் அண்ணன். அந்த படம் சம்மந்தப்பட்ட அந்த டாப்பிக்கை தாண்டி இந்த விஷயங்கள்லாம் பாரஞ்சித் அவர்கள்ட்ட பேசலாம், இதெல்லாம் அவர் பேசுவார் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுவார்? எல்லாரையும் மதிக்கிறத நம்ம கற்றுக்கலாம். இப்போ காலைல வருவாருங்க, வந்து நிற்பார். இப்போ படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இருப்பாங்க. இங்கே எல்லாருமே வந்து அவர் கை கொடுப்பாங்க. எல்லாருக்குமே சலிக்காமல் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் எல்லாருக்குமே சொல்லுவார். சொல்லி முடிச்சுட்டு கிளம்பும் போதும் வந்து பாய் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே பாய் சொல்லுவார். யாராவது வந்து ஸ்பாட்டில் பேசினாலோ, இப்போ அவர் வேறு ஏதாவது சீன் எடுத்துகிட்டு இருப்பார், அந்த நேரத்தில் வேறு ஏதாவது விஷயம் அவுட் ஆஃப் த டாபிக் ஏதாவது படத்தை பற்றி வெளியே ஏதாவது பேசினாலுமே அதுக்கு ஆன்சர் கொடுப்பாரு. எதை பற்றி வேணால் அவர்கிட்ட பேசலாம். நீங்கள் வந்து இப்படி தான் அண்ணன்கிட்ட இருக்கணும் இல்லவே இல்லை, எதை பற்றி வேணால் நீங்கள் பேசலாம், எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுப்பாரு. அப்படி நம்ம எதனா தப்பாக எதனா பேசினோன்னா அப்படி இல்லைடா இது பண்ணுங்கடா அந்த மாதிரி. அந்த ஓகே, ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன், ஜாலியான ஒரு ஆள் தான். பாரஞ்சித் அவர்கள் கூட பயணிச்சுட்டு இருக்கு. 3 படமாக பண்ணிட்டீங்க. வேற ஏதாவது ஒரு டேரக்டர்கிட்ட இப்போ அடுத்து ஏதாவது படம் பண்ணுறீங்களா? இல்லை நான் இப்போது ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன், அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது கன்ஃபார்ம் ஆனால் தான் நான் ஒர்க் பண்ணல, நான் இன்னும் வெளியே. ஆனால் இப்போ தொடர்ந்து இவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அது பிளான்டாக இருந்ததா இல்லை எப்படி பிளான்ட் இல்லை. நான் தம்மம் பண்ணதே எனக்கு பிளான்டே இல்லை. அவர் சடனாக ஒரு நாள் கேட்டார், வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புடா அப்படின்னாரு. அனுப்பணும், ஓகே ஆயிடுச்சு. ஒரு சின்ன ரோல்ரான்னு தம்மம் கூப்பிட்டு தம்மம் ப்ராக்டிஸ் பண்ணோம். அது முடிச்சு பெர்ஃபார்ம் பண்ணோடனே நட்சத்திரமுக்கு நான் ஆஃபீஸ் போனேன். அப்போ போகும்போதும் அதில் வந்து ஒரு சின்ன ரோல், இந்த ஒரு ரோல் இருக்குடா, அது பண்ணுறியான்னு தான் கேட்பார். அந்த ஒரு இதில் இருக்கவே மாட்டார். இந்த மாதிரி பண்ணுறியாடானாரு. பண்ணுறேண்ணா, எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுற நமக்கு ஜாலி தானே. அது நட்சத்திரம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி தங்கலான் போய் மீட் பண்ணுறேன். அப்பயும் இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குடா, நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, இப்போ ஒரு டேரக்டருக்கு என்ன வேணும் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம அவருக்கு என்ன வேணுன்றதை நம்ம திங்க் பண்ணி அந்த கேரக்டராகவே நம்ம உக்காந்துட்டாலே அவர் ஓகே பண்ணுவார். ஓகே, தங்கலான் இந்த கதையை வந்துட்டு 200-300 வருடங்களுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை. அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே டக்குன்னு முதல்ல ஒரு ஸ்பார்க் அடிச்சிருக்கணும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுன விஷயங்கள் இதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க? எனக்கு இது பீரியாடிக் படம்னு தெரிஞ்ச உடனே இது இந்த காலகட்டத்தில் ஆரம்பித்து இந்த காலகட்டத்தில் முடிகிற ஒரு படம் தெரியும். நான் அப்படி யோசித்த உடனே இப்போ வந்து
எங்கள் தாத்தா சின்ன வயசில் எப்படி இருந்தார், நான் அப்படி தான் யோசித்தேன். ம். இப்போ நான் எங்கள் தாத்தாவை பார்த்துருக்கேன். எங்கள் தாத்தா நிற்பார், ஆனால் அவர் கொஞ்சம் இப்படி கூன் போட்டு நிற்பார். ம். சரி அந்த இதை இறக்கலாம் இதில். ம். அந்த சின்ன சின்ன மேனரிசம் தான் எனக்கு முக்கியம்னு நினச்சேன். இன்னொன்று ஸ்லாங் ரொம்ப முக்கியம். ம். இப்போ பீரியாடிக் ஃபிலிம்னா நம்ம இப்படி பேச முடியாதுல்ல ம். அந்த காலத்தில். ம். அதனால் நம்ம ஒரு ஸ்லாங்காக அடிக்கணும்ன்ட்டு நான் பிரபாண்ணா கிட்ட கேட்டேன், தமிழ் பிரபாண்ணா கிட்ட. நான் இப்படி போகலாமா, நான் இந்த ஸ்லாங் பேசலாமான்னு கேட்டேன். சரிடா நீ சார்கிட்ட கேளு, எனக்கு ஓகேனோடனே அண்ணங்கிட்டையும் சொன்னேன், நான் இந்த ஸ்லாங் பேசலாமாண்ணா. சரிடா இந்த மாதிரி போ. நம்ம ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஒன்று, ஒரு இன்புட்டாக ஒன்று எடுத்து அவர் கொடுத்தோன்னா அதில் அவர் கரெக்ட் பண்ணுவார். ம். இப்படி வேணாடா, இது இந்த மாதிரி பேசிக்கோ, அது நல்லாயிருக்கும். எனக்கு பீரியாடிக்னு ஒன்று எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வேற ஒரு வேர்ல்டை நம்ம இப்போ எல்லாரும் வேற ஒரு உலகம், அது இந்த ஆமா. உலகமே இல்லை, வேற அந்த காலத்தில் வாழ்கிற ஒரு உலகம் இல்லை. ம். அதுக்காக அதுக்காக நம்ம ரெடி ஆகிறது வந்து இந்த படத்துக்கு எல்லாருமே, எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஃபிசிக்கலி ரெடி ஆனதை விட மென்டலி ரொம்ப ரெடி ஆனாங்க. ம். காலையிலேருந்து கேஜிஎஃப் போயிட்டோம். ம். அங்கே வந்து சுற்றி எதுவுமே இருக்காது, வண்டி கிண்டி எதுவுமே இருக்காது. நம்ம இதை முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த வீட்டுக்கு ரூமுக்கு போவோம்ல, அப்போ பார்த்தா தான் தெரியும் அந்த வண்டி கலரே ஒரு மாதிரியா இருக்கும். அந்த உள்ள ம். கேஜிஎஃப் ஸ்பாட்டில் கலர் சுற்றி இருக்கிற ஒரு பொட்டல் காடாக இருக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபிசிக்கலாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மென்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்க? ஐ மீன் ஒரு அர்ஜுனா இருந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சேஞ்ச் ஆகிற விஷயங்கள். ஃபிசிக்கலாக வந்து எனக்கு அவர்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொன்னார், உன் கேரக்டர் வந்து ரொம்ப வீக்கான ஒரு கேரக்டர் படத்தில். வீக்னா என்ன மாதிரியான? வீக், ஒரு மாதிரி okay. டயர்டாக இருக்கிற ஒரு ஆள், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கோ. அப்புறம் வெயிட் அதிகமாக நீ ஏற்றிடக்கூடாது. ம். இப்போ 48 இருந்தேன்னா அந்த ஒரு 50 அந்த இதிலே இருந்துடுறா, அதுக்கு மேலே நீ ஏறணும். எனக்கு ஏறாது பெருசாக வெயிட்டு, ம். 50லே இருக்கணும்டா நீ. அதனால் அந்த இதிலே இருக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து மென்டலி என்னன்னா வந்து அது எப்படி சொல்கிறது, எதா சொன்னால் ரிவீல் ஆகிடும்ன்ட்டு யோசிக்கிறேன். இல்லை சொல்லுங்க. இல்லையா அது அதான் நான் யோசிக்கிறேன், எதா சொல்லிட்டா எதாவது லாக் ஆகிடும்னு யோசிக்கிறேன். ஃபிசிக்கலாக என்னென்ன நிறைய முடி வச்சிருக்கணும் அந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபார்ம்? ஃபஸ்ட்டு அவர் என்ன சொன்னார், நிறைய முடி வளர்க்கணும்டா, தாடிலாம் வளர்க்கணும்டான்னாரு. அப்புறம் லுக் டெஸ்ட், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் ஆச்சுல்ல, ஆமாம். இந்த விக்ரம் சார் திரும்பி பார்ப்பாரு, அந்த போர்ஷன் அப்போ தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, நீ அவர் பையன்டா அப்படின்ட்டு போயிட்டாரு. நமக்கு அவர் பையனா, என்னடா இது இவருக்கு பையனா நடிக்கிறது ஒரு இவ்வளோ பெரிய விஷயம்ன்ட்டு. அப்போ தான் வந்து முடி வெட்டினாங்க ஃப்ரண்ட்டில். போனால் அவர்கிட்ட காமிச்சோம், இன்னும் கொஞ்சம் எடுங்கடா இவனுக்கு அப்படின்னாரு. எடுத்துகிட்டு இங்கெல்லாம் போட்டாங்க, கோமணம் கட்டினாங்க, மேலே பாடியை காட்ட சொன்னாங்க. சரி அதெல்லாம் ஜாலியாக தான் இருந்துச்சு, எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் விக்ரம் சார் கூட இப்போ அவரோட பையன், அம்மா யாருன்னா பார்வதி. இப்போ நம்ம இவங்க 2 பேரையும் சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம்ல, தேட்டரில் பார்க்குறோம், கேடிவியில் பார்க்குறோம். இவங்கெல்லாம் பார்த்து இவங்களுக்கு நமக்கு புள்ளியாக நடிக்கிறோன்றது எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஜாலியாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் இவங்க கூட நம்ம நடிக்கிறோன்றதை மறந்துட்டு நம்மளோட கேரக்டராக ஒன்று உட்காரணும்ல, நம்ம கரெக்டாக நடிச்சிடணும், அவங்க டேக் நிறைய வாங்கக்கூடாதுன்ற ஒரு கான்சியஸ்லேயே. நீங்கள் அவங்களெல்லாம் ஒரு ஆக்டராக பார்த்துருப்பீங்க, ஒரு ஹியூமன் பீயிங்காக இப்போ தான் நீங்கள் நேரில் பழகிறதுக்கு இருக்கும். பழகும்போது அவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சியான் விக்ரம் அவர்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆவார், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் எப்படி இருப்பார் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில்? நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டேன். இப்போ அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது, நீங்கள் எப்படி இந்த படத்தில் எப்படி ஒர்க் பண்ணீங்க, இந்த பிதாமகனு இதெல்லாம் கேட்பேன். அது அவர் வந்து பெருசாக வந்து அவர் இதுவே அது அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணாலுமே, சார் இது எப்படி சார் இது பண்ணீங்கன்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணா, அது சும்மா பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக முடிப்பார். ஆனால் அது பயங்கரமாக பண்ணியிருப்பார். அது கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அந்த பெருமையை ஏற்றிக்க மாட்டார் மண்டையில். இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் அவர்கிட்ட கேட்டு சில விஷயம், இப்போ நான் எதனா ஒன்று பண்ணும் போதுமே அவர்கிட்ட கேட்பேன், சார் இது இந்த மாதிரி பண்ணலாமா சார், இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்பேன். அவர் வந்து ஓகேடா பண்ணுறா இப்படி. நான் சின்னதாக ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக மேனரிசம் எதனா ஒன்று பண்ணால் அதை வந்து சொல்லுவார், நல்லா இருக்குடா. ஒரு சீன் வந்து நானும் அவரும் இருப்போம், ஒரு டைலாக் பேசுவேன். நான் டைலாக் பேசின உடனே ஷார்ட் ஓகே ஆயிடுச்சு, ஒரு டேக்கில் ஓகே ஆயிடுச்சு. அது அப்புறம் ஓகேடா க்ளோஸ் வந்துக்கலாம்டான்னு க்ளோஸ் வந்தாங்க. அப்புறம் அது முடிச்சாச்சு. சரி இப்போ விக்ரம் சார் க்ளோஸ் போகலான்டான்னு அண்ணன் சொன்னோடனே விக்ரம் சார் ரஞ்சித் அண்ணனை கேட்டார், ரஞ்சித் அது ஓகேவா, அது அந்த ஷார்ட் ஓகேவா? சார் ஓகே சார், அவன் பண்ணிட்டான் சார் அப்படின்னோடனே ஷார்ட் அது முடிஞ்சிச்சு காலையில். அப்புறம் அன்றைக்கி மதியம் வந்து விக்ரம் சார் வந்து நடந்து வர ஒரு ஷாட்டு. அவர் அந்த நடந்து வர ஷாட் வந்து ஒரு பெயின் இருக்கும், ஒரு தேடல் இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்கும், உள்ள எல்லாமே ஒரு சோகம் இருக்கும். அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு லுக் ஒன்று விடுவார். அந்த லுக்கு நான் மறந்துட்டேன் பார்த்து. நான் சொன்னேன் அவர்கிட்ட போய்ட்டு, சார் இந்த லுக்கு பயங்கரமாக இருந்துச்சுப்பா, இது சூப்பராக பண்ணீங்கன்னொடனே, எல்லாம் உங்ககிட்ட காலைல கற்றுக்கிட்டது தான் அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க, நீ சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டா, நான் அப்படியா அப்படின்னாரு. சார் என்ன சார் அதெல்லாம் சரி இல்லைடா, உண்மையிலே நல்லா பண்ணேன். ஒரு டேரக்டர் வந்து ஈஸியாக வந்து அவரை ஓகே பண்ணுறல, அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னார். அது என்ன அப்படி இல்லை,
ஒரு 2-3 சீன் அப்படி ஆகிடும். ம். நானும் 10 டேக் 5 டேக்லாம் வாங்கியிருக்கேன். அதை திட்டு வாங்குவோம் அண்ணன்கிட்ட அந்த மாதிரி. ஆனால் அவர் பாராட்டவும் செய்வார். விக்ரம் சார் வந்து நம்மளை பாராட்டவும் செய்வார். அதே சேம் நம்ம எதாவது நல்லா பண்ணலன்னா கூப்பிட்டு சொல்லுவார். சார் விக்ரம் சார் வந்து டேய் இது நல்லா இல்லைடா, இது வேறு மாதிரி பண்ணுறா. இது சொன்னோடனே அண்ணனும் அங்கே இருந்தால் தான் சொல்லுவார். ஆ. இது டேய் வேறு மாதிரி பண்ணுறா, என்ன அடி வேணுமா ஏதாவது கேட்பாரு. அப்படியே வேறு மாதிரி பண்ணுறது இதுதான். அவர் செட்டில் வந்துட்டு பொதுவாக சீரியஸாக இருக்க மாட்டார். அவர் என்ன செட்டு என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்னாலுமே சேன் விக்ரம் அவர்கள் ரொம்ப ஜாலியாக தான் பிஹேவ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த செட்லேயே அப்படி இந்த இருந்தா செட்டில் ஜாலி தான். ஒரு ஃபுல்லாக ஜாலியாக பாட்டெலாம் பாடுவார். திடீர்னு நான் உட்காந்தே இருப்பார். திடீர்னு நான் கேட்பேன், சார் இந்த பிதாமகனில் பண்ணுவீங்களே அது மாதிரி பண்ணுங்கன்னு சும்மா ஜாலியாக கேட்பேன். டக்குன்னு இப்படி வாயெல்லாம் வச்சுன்னு அந்த பாட்டு பாடுவார். கிளைமேக்ஸில் பிதாமகன் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு பாடுவார். ஜாலியான ஒரு ஆள். அது அந்த ஸ்பாட்டு புதுசாக வந்தோம் அப்படிலாம் எதுவுமே இப்போ நம்ம அவர் அப்படி இருந்தாருன்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க பயந்துருவாங்கல்ல. ஒரு பயம் வந்துடும். ஐயோ என்னடா இவர் கொஞ்சம் இப்படி இருக்காரு, நம்ம கொஞ்சம் ஒதுங்கிடலான்ற ஒரு ஜோன் வந்துருமேன்னே அவருக்கு அதுக்காக அப்படி இல்லை. ம். ஜென்ரலாகவே அவர் ஒரு ஜாலியான ஒரு ஆள் தான். எல்லாருக்கிட்டையுமே ஜாலியாக பேசுவார். ஆ. நம்ம எல்லாருக்கிட்டையும் ஐடியாஸ் கொடுப்பாரு. ஓகே. ஏய் இது இப்படி பண்ணலாம் இல்லைம்மா அவர் எதனா வேற ஒருத்தங்க சீன்னா கூட இங்கேருந்து இப்போ அவரோட இப்போ மற்றவங்களாம் இப்போ எனக்கு ஒரு மேனரிசம் இருக்கும், ஹரி அவருக்கு ஒரு மேனரிசம் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு மேனரிசம் இருக்கும். அதை வந்து கரெக்டாக பார்த்து இப்போ நான் எதனா ஒரு மிஸ்டேக் விட்டேன்னா என்கிட்ட சொல்லுவார், இந்த சீனை நீ அது பண்ணணும்ல அது ஏன் பண்ணல அப்படின்னு கேட்பாரு. அது மாதிரி எல்லாரோட ஆக்ஷன்ஸையும் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுகிற ஒரு ஆள். விக்ரம் சார் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு சீன் ஒன்று எடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் நடக்கணும். நடக்கும்போது அங்கே ஆக்ஷன் சொன்ன உடனே டப்புன்னு கை பிடிச்சாரு. அவங்க ஃபஸ்ட்டு ஒரு டேக் இன்னொரு டேக் கட் ஆகிடுச்சு, இன்னொரு டேக் போகலாம் அப்படின்னு நான் ரஞ்சித் அண்ணன் சொன்ன உடனே இவர் பார்த்துட்டாரு. ஃபஸ்ட்டு என்ன ஆக்ஷன்ஸ் இருக்குது, கேமரா எங்கே வச்சுருக்கேன் எல்லாமே பார்த்துட்டாரு. பார்த்துட்டு ஆக்ஷன் சொல்கிறாங்க. நான் நடக்கும்போது என் கையை பிடிச்சிட்டாரு. பிடிச்சி நான் திரும்பி என்னப்பா அப்படின்னு, இப்போ போவாத நான் சொல்லும் போது போனார். ஆக்ஷன் சொல்லிட்டாங்கப்பா நம்ம போனோம். கேமரா லாங்காக இருக்குது, ரொம்ப வைடாக இருக்குது. ஆக்ஷன் சொல்லிட்டாங்கப்பா போனோம்ல, இது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி போய் அங்கே நில்லு அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரில, அவர் சொல்லிட்டாரு. நான் போனேன். விக்ரம் சார் நான் நிற்பேன், இங்கே வந்து விக்ரம் சார் நிற்பார், அப்படியே எல்லாருமே நிற்பாங்க. இன்னொன்னே நான் கேட்டேன், ஷார்ட் ஓகே ஆயிடுச்சு. அந்த ஷார்ட் ஓகே ஆனோடனே நான் கேட்டேன், எதுக்குப்பா இப்போ வந்து இது மாதிரி பிடிச்சிங்க? இல்லைடா நீ தெரிய மாட்டேறா போனா அப்படின்னாரு. கேமரா அங்கே இருக்குது, இங்கே உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இல்லை நீ வந்து இந்த கேமராவில் தான் தெரியவ, 2 கேமரா வச்சுருக்காங்க, 2 கேமராவுக்கும் நீ ஃபேவர் பண்ணணும்டா. ஃபேவர் பண்ணால் தான் எடிட் பண்ணும்போது இதுலேருந்து தூக்குனாலும் நீ வருவ, அதுலேருந்து தூக்குனாலும் நீ வருவ. நம்ம அப்படி ஒர்க் பண்ணோம், ஃப்ரேம் பார்த்து ஒர்க் பண்ணு. எப்போவுமே நீ நடிக்கணுன்ட்டு போய் நின்றாத, கேமரா எங்கே வைக்கிறாங்கன்னு பாரு, கேமரா எப்படி வருது பாரு, எப்படி வந்தாலும் நம்ம நிற்கணும்டா, நம்ம தெரியணும். அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு. இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே அவர் சொன்னதுக்கு அடுத்த ஷாட்ல இருந்து நீங்க எந்த அளவுக்கு கான்சியஸா ஃபாலோ பண்ணீங்க? இப்படி சொல்லிட்டார்ல, சொன்னதுக்கப்புறம் நம்ம அது தெரிஞ்சிடும். ஓகே கேமரா இங்கே வைக்கிறாங்க, இப்படி வருது, இப்படி போகுது, ஓகே நம்ம இப்போ இங்கே நின்னா தெரியும். அவர் எல்லாமே கரெக்டாக, இப்போ கேமரா அங்கே இருக்குது, இப்போ இங்கே இருக்குன்னா நான் தெரிஞ்சு பேசுகிறேன்ல. அவர் என்ன சொன்னார்னா, இந்த கேமரா இருக்குது, அதில் ஒரு லென்ஸ் இருக்குது, அந்த லென்ஸ் வந்து உன்னை பார்க்குதா பாரு, அந்த லென்ஸ் உன் கண்ணுக்கு தெரியுதா பாரு, தெரிஞ்சதுக்கப்புறம் நீ பண்ணு, அப்போ தான் நீ தெரிவ அப்படின்ட்டு சின்னதாக நிறைய சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி சின்ன ஆக்சுவலாக இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கமல் சார் பற்றி பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரேம் பார்த்து நடிக்கணும் அப்படிங்கும்போது. இந்த விஷயத்த லைவாக ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது, இதை தாண்டி என்னென்ன விஷயங்கள் சினிமாவில் ஆக்டிங்க்கு, ஐ மீன் இந்த ஸ்க்ரீனில் வர இந்த ஆக்டிங்க்கு இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் நல்லா நடிக்கிறோம் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்ஸ்லாம் சொல்லியிருக்காரா? இப்போ எனக்கு வந்து இது ஒரு 3வது படம். எனக்கு 3வது படத்தில் நான் இவர் கூட நடிக்கிறதே எனக்கு பெரிய விஷயம். எல்லாருக்கூடையும் இவர் கூட, பார்வதி மேம், பசுபதி அண்ணன், ஹரி, பிரீத்தி, இவங்க எல்லாரும் கூட நடிக்கிறதும் எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதில் வந்து ஒருத்தரும் நம்மக்கிட்ட ஒன்று சொல்கிறாங்கல்ல. இப்போ விக்ரம் சார் வந்து ஒன்று இப்படி போட்டு போயிடுவார், அதை நம்ம காதில் வாங்கின்னு அடுத்தடுத்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். பார்வதி மேம் ஒன்று சொல்லுவாங்க, பசுபதி அண்ணன் வந்து சின்னதாக ஒன்று சொல்லிட்டு போவார். எல்லாமே எனக்கு லேர்னிங் ப்ராசஸ் தான் இருந்துச்சு. நான் இப்போ ரஞ்சித் அண்ணன் கூட இது 3வது படம்ன்றனால அவர் நிறைய சொன்னார். நிறைய விஷயங்கள் சின்ன எல்லாமே எனக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் தான். ஆனால் ஆக்டிங் கிளாஸ் பெருசாக போனதில்லை. இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஆக்டிங் ஸ்கூல் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே பெரிய கைங்க, ஃப்ரண்ட்டில் நிற்கிறது எல்லாம் பெரிய கை. அவங்க பண்ணுறதை பார்த்து அவங்க சொல்கிறது கற்றுக்கிறது. விக்ரம் சார், பசுபதி சார் இருக்கட்டும், பார்வதி எல்லாருமே இல்லை. ஆமாம் எல்லாருமே பெரிய கையில். நம்ம அவங்க சொல்கிறத வந்து நமக்கு கேட்டாலே போதும். எல்லாமே எனக்கு வந்து இப்போ பார்வதி மேம் இருக்காங்கல்ல, அழுதாங்கன்னா அழுதுருவாங்க. அவங்க அதிகமாக கிளிசரின் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க அப்படியே அழுதுருவாங்க, ரியலாக அழுவாங்க. அவங்களால கட் சொன்னதுக்கப்புறம் கண்ட்ரோலே பண்ண மாட்டாங்க, அப்படியே அழுதுனே இருப்பாங்க. அப்போ நான் ஒரு டைம் கேட்டேன், எதுக்குமா இப்படி அழுகுறீங்க, எதை யோசித்து அழுகுறீங்க, எதனால் அழுகுறீங்க, கட்டுனா முடிக்கலாம்லன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு கேரக்டருக்கு பேக் ஸ்டோரி எழுதி வீட்டில் அவங்க ரூமில் ஒரு பெரிய போர்டு மாட்டியிருப்பாங்க. அந்த போர்டில் எழுதியிருப்பாங்க, இந்த இப்படி நடக்கணும், இந்த கேரக்டர் இப்படி இருக்குது அப்படின்னு. அவங்க டெய்லி அதை பார்த்து அவங்க
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, அந்த கேரக்டரை மெழுகேற்றினே இருக்காங்க. மேக்கப் எழுதுவாங்க. அதில் ஒரு ட்ராவல் இருக்குன்னா அந்த ட்ராவல் அப்போ என்ன மாதிரியான நமக்கு இப்போ டஸ்ட் ஆகும் மூஞ்சி, இப்போ அந்த மேக்கப்பை கூட எழுதுவாங்க. சின்ன சின்னதாக எழுதி அவங்க ரூமில் எனக்கு அந்த போர்டை காமிச்சாங்க ஒரு நாள். பார்த்தா கொச்சன்னு எதுவும் எழுதிருக்கு. என்னடா இப்படிலாம் ஒர்க் பண்ணணுமாடா அப்படின்ட்டு நான் அப்போ தான் கேட்குறேன். ஏம்மா இப்படி ஒர்க் பண்ணணுமான்னு கேட்குறேன். இல்லைடா, நீ இதெல்லாம் பண்ணும்போது தான் அந்த கேரக்டர் உங்கள் மனசில் ஆழ் மனசில் நிற்கும். அவங்க வந்து உண்மையிலே கங்கம்மான்றது ஒரு ஆள் மாதிரி பேசுவாங்க என்கிட்ட. கங்கம்மா வந்து இப்படிடா அப்படின்னு அந்த கேரக்டரை பற்றி, அந்த கேரக்டர் இருக்கிற மாதிரி நம்மகிட்ட பேசுவாங்க. ஏன்னா நம்ம நம்பினா தான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு அந்த அழுகை உண்மையாக வரும்டா அப்படின்னு அழுதுறோம், உண்மையிலே அழுதுறோம். சியான் விக்ரம் அவர்களாக இருக்கட்டும், பார்வதி மேமா இருக்கட்டும், ஒவ்வொருத்தர்ட்டையுமே ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஆக்டிங் அந்த விஷயங்கள்லாம் இருந்திருக்கும்ல. இது மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. இப்போ பசுபதி சார்கிட்ட இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் இன்டேக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்ன? ஏன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இப்போ அவர் வந்துட்டு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு. பசுபதி அண்ணன் கிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, அவர் ஸ்லாங்கை பயங்கரமாக யூஸ் பண்ணுவார். எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தூள் படம் எடுத்துக்கோங்களேன். தூள் வந்து ஒரு மெட்ராஸ் ஆள் அவர். அதில் ஒரு பேசுகிற ஸ்லாங்கை வந்து மை தீந்துச்சு மாமு அப்படின்னு அந்த ஒரு அடியில் அடிப்பார் கரெக்டாக. நீங்கள் அப்படியே கட் பண்ணி பட்டாசு பாலுக்கு வந்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்லாங் பேசியிருப்பார். எம்எல்ஏவை தூது விட்டேன், மந்திரியை தூது விட்டேன், அதாண்டா உன் பிள்ளைய உனக்கு தூது விட்டேன், அந்த ஸ்லாங் ஒன்று அடிக்கிறார்ல. அப்படியே நீங்கள் சார்பாட்டாக வந்தீங்கன்னா, சார்பாட்டாலே மெட்ராஸ் தான், ஆனால் அதில் ஒரு நிதானம் இருக்கும். அவர் நிதானம் வந்து கபிலா பரம்பரமானத்தை கப்பல் ஏற்றிடாதப்பா உன்னை கையெத்து கும்பிட்றேன், இந்த மாதிரி ஒரு அண்டர் ப்ளே பண்ணுவார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் ஸ்லாங் எப்படி நான் யூஸ் பண்ணுறீங்க ஒரு படத்துக்கும் அப்படின்னு. ஸ்லாங் தாண்டா ரொம்ப மெயின். ஏன்னா நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டப்பாக ஒரே கெட்டப்பில் தான் இருப்பார் எல்லா படத்துலையும். இப்போ தூள், பட்டாசு பாலு, சார்பட்டா கெட்டப்பாக ஒரு அது ஒரே லுக்கில் தான் இருப்பார். மீசை கீசை அது மாதிரி சின்னதாக மாறும். ஆனால் அவர் ஆக்டிங்காக, பாடி லாங்குவேஜாக, ஸ்லாங்காக மாற்றுறாருல, அதுதான் ஆடியன்ஸ் மனசில். இப்போ பட்டாசு பால்னா அவன் ஒரு அவன் பேசுகிற ஸ்லாங்கு, ரங்கவாத்தியார், அந்த தூள், இப்போ இதெல்லாம் இந்த எல்லாமே மெட்ராஸ் தான், மூணுமே மெட்ராஸ் தான். ஆனால் அந்த மெட்ராஸ் ஸ்லாங்லேருந்து அவர் ஒரு வேரியேஷன் காட்டுறாருல, அதுதான் அவர் சொன்னார். ஸ்லாங்காக நம்ம மாற்றினாலே கேரக்டராக உட்காந்துருவோண்டா. இப்போ நீங்கள் தங்கலானில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசியிருக்க ஸ்லாங்கு பயங்கரமாக இருக்கும். அவர் அந்த ஸ்லாங் வந்து நீங்கள் என்னடா இப்படி பேசியிருக்காரு, எங்களுக்கே ஸ்பாட்லேயே ஏன்னா இந்த ஸ்லாங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் இருக்கிற இதுலேயே அவரோட ஸ்லாங் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செம்மையாக பண்ணியிருப்பார், சூப்பராக நடிப்பார் பசுபதி அண்ணன். இப்போ தங்கலான் படத்தில் நீங்கள் உங்களுக்கு நிறைய சீன்ஸ் இருந்திருக்கும்ல, நிறைய மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எனக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்டை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த காம்ப்ளிமெண்ட்டை சொல்லுவீங்க? ரஞ்சிதன் வந்து ஒரு 3-4 சீனுக்கு சொன்னார், சூப்பராக நல்லா பண்ணடா சொன்னார். அவர் அப்படி தான் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவார். நல்லா இருந்துச்சுரா, சூப்பரா, இது ஓகேடா, தேங்க்ஸ்டா அப்படின்ட்டு போயிடுவார். விக்ரம் சார் வந்து ஒரு சீன் பெர்ஃபார்ம் பண்ணுற சீன் ஒன்று இருக்கும். அந்த சீன் அப்போது வந்துட்டு ஹக் பண்ணார். ஹக் பண்ணி சூப்பராக பண்ணிட்டேக்கண்ணா, சூப்பர் செல்லம் அப்படின்னாரு. பார்வதி மேம் வந்து நான் அந்த ஒரு சீன் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தோடனே கீழே பார்வதி மேம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஸ்பாட் முடிஞ்சு வந்தோடனே அப்போ என்னை ஹக் பண்ணி நீ வந்து என் புள்ள நிரூபிச்சிட்ட அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் ஸ்பாட்டு முடிஞ்சு ரஞ்சித் அண்ணன் எடிட் பார்க்குறாரு. எடிட் கட் பண்ணி ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன், இளையராஜா பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று, அங்கே தான் நான் அண்ணனை அது ரொம்ப நாள் ஷூட் முடிஞ்சு பார்க்குறேன். பார்க்கும்போது நான் அவர் கூட பார்த்துட்டு கை கொடுத்துட்டு கிளம்புறேன். போகும்போது கை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சி இப்படி தட்டினாரு, கண்ணத்தை தட்டி, செம்மையாக பண்ணிட்டடா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உன் ஒர்க்கு, நல்ல ஒர்க்குடா, சூப்பரா, தேங்க்ஸ்ண்ணா அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறேன். எனக்கு அதுதான் எனக்கு லாஸ்ட்டாக ரஞ்சித் அண்ணன் ஒன்று சொல்கிறாருல்ல, சூப்பராக பண்ணிட்டடா அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் நம்மளை, அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதுதான் ஜாலி. தங்கலான் இடமா இருக்குல்ல, இப்போ நீங்கள் நட்சத்திரம்ங்கிறது ஒரு நார்மலான ஒரு எஸ்தட்டிக்ஸ், அங்கே ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பீங்க. தம்மமும் அப்படி தான் இருந்திருக்கும். தங்கலான் அப்படிங்கும்போது அந்த இடமே உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். அந்த இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், வரதா இருக்கட்டும், அந்த இடத்துல அந்த வெயிலில் பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ணிட்டீங்க? தென் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம்னு நினச்சி நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணீங்களா? கஷ்டம்னு இல்லை, ஸ்டார்டிங் ஒரு 2 நாள் வந்து இப்போ கோமணம்லாம் கட்டுறோம்ல, ஸ்டார்டிங் ஒரு 2 நாள் இப்படி மறைப்போம், ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாருமே இருப்பாங்க. 2-3 நாள் அப்படி தான் இருந்துச்சு. வெயில் இருக்கும், தோல்லாம் உறிஞ்சிரும் இங்கே பின்னாடி. சியான் விக்ரம் சாருமே அந்த கோமணம் மாதிரி தானே கட்டி? ஆமாம், அவரும் ஸ்டார்டிங்லாம் எல்லாருக்குமே அவருக்கு இருக்குமான்னு தெரில. நான் ஒரு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவர் வந்து கரெக்டாக அடாப்ட் ஆகிப்பார். எனக்குலாம் வந்து இது மாதிரி எப்படிடா அப்படின்னு யோசிச்சுட்டே ஃபர்ஸ்ட் டைம் கோமணமே அப்போ தானே கட்டி? ஆமாம், அப்போ தான் கோமணம் கட்டுறேன். எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருந்துச்சு. இப்போ நம்ம அப்படியே நடிக்கணும், கூச்சமாக இருந்துச்சு. போக நமக்கு அது பேண்ட்டு போட கூச்சமாயிடுச்சு. நான் ரொம்ப நாள் வந்து இப்படியே சுற்றின்னு இருக்கோம்ல, அது
போக எதுவுமே தெரியாது, வெயில் தெரியாது. கேஜிஎஃப் எப்படின்னா உங்களுக்கு வெயில் அடிக்கும். இப்போ இங்கே இப்போ ஏதாவது நிழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த டென்ட்டு போட்டிருப்பாங்க, அந்த டென்ட்டுள்ள நின்னா நமக்கு குளிரும். டென்ட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா வெயில் அடிக்கும், செம்ம வெயில் அடிக்கும். அந்த ஊரோட கிளைமேட்டை புரிஞ்சிக்கவே முடியாது. திடீர்னு மழை அடிக்கும், மழை எதுக்கு வருதுன்னே தெரியாது, எந்த நேரத்தில் வரும்னு சொல்லவே முடியாது. திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும். இந்த மாதிரி நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது அந்த ஊரை. ஆனால் செம ஊர், செம்ம அழகாக இருக்கும். ஒரு பிக்கெஸ்ட் ரிலீஸாக இந்த இயரில் தங்கலான் படத்தை பார்க்குறாங்க. இப்போ இந்த படத்தை அந்த எஃப்டிஎஃப்எஸ் போயிட்டு நீங்கள் தேட்டரில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க? நான்லாம் பயங்கரமாக ரொம்ப நான் இப்போ பசங்கெல்லாம் சொல்லியிருந்தேன், டேய் போயிடணும்டா, ஃபஸ்ட் டே போயிடணும்டா, பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம்ல, கஷ்டப்பட்டதுக்கான பார்க்கணுன்னு நான் சொல்ல வரல. ஒரு ஒர்க்காக இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு ரஞ்சித் எனக்கு கிரியேட் பண்ணியிருக்க ஒரு வேர்ல்டு இருக்குல்ல, அந்த உலகத்தை இப்போ ஆடியன்ஸ் பார்க்க போகிறாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு உலகம், இதை பார்க்குறது. அதுவும் விக்ரம் சாரோட ஆக்டிங்கு, பார்வதி மேமு, பசுபதி அண்ணன், மாளவிகா மேமு, இவங்கெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. அது இவங்க இந்த ஃபாரினர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு டேனியல்னு, அவரோட ஆக்டிங் வந்து எப்படின்னா டோட்டலாக இந்த ஹாலிவுட் ஆக்டிங்லாம் இருக்கும்ல, இப்போ நம்ம இப்படி பேச மாட்டோம், அவங்களாம் வந்து தங்கலான் யூ ஐ வாண்ட் கோல்டு இந்த மாதிரி நிறுத்தி பேசுவாங்க. யூ தங்கலான் இந்த மாதிரி அந்த ஆள் ஒரு மாதிரி நிறுத்தி பேசுவார். அந்த இது இப்போ பீக்கி பிளைண்டர்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹாத்தர் கம்யர் இந்த மாதிரி ஒரு மாதிரி அவங்களோட ஸ்லாங்கே வேறு மாதிரி இருக்கும். அந்த ஆக்டிங்கை நம்ம பார்க்கும்போது இப்போ பயங்கரமாக இவர் பேசுறது, அவர் படத்துக்கு தான் அப்படி பேசுகிறான்னு பார்த்தா ரியலாகவே அவர் அப்படி தான். அர்ஜுன் கம்யர் அர்ஜுன் ஐ ஓகே மேன் ஓகே 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 டேனியல் ஓகே டேனியல். அந்த ஆள் ரியலாகவே அந்த அவரும் சூப்பர் ஆக்டரு. அப்புறம் ஹரி மாமா இருக்கார்ல ஜானி, அவர்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு சாப்பிடாத ஒரு சீன் இருக்குன்னா உண்மையிலே சாப்பிட மாட்டார். இப்போ நீ அந்த ஒரு பட்னியை காட்டணும், வறுமையை காட்டணும் அப்படின்னா சாப்பிடாம வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிடுவார். நான் கேட்பேன், மம்மி சாப்பிட மம்மி, என்ன டேய் உனக்கு சாப்பிட்டாலும் ஏற மாட்டுது, நான் சாப்பிட்டானே உடம்பு ஏறிடுடா அப்படின்ட்டு ஒரு சீனு டே இந்த உள்ள வயிற்று இப்படி காமிச்சிட்டு அந்த ஒரு சீனுக்காக ஒரு அத்தனை நாள் சாப்பிடாம இருந்தார். மூஞ்ச மாற்றுவார் ஒரு மாதிரி. அவரோட கேரக்டர் நீங்கள் படம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருப்பார், பார்த்தாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஏன்னா அவரோட கேரக்டரைசேஷன் அப்படி இருக்கும். அவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனு, பாடி ரீதியாக பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்க பிரீத்தி கரண் ஹரியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க, அவங்களும் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. அவங்க இப்போ மினிக்கி பாட்டு பார்த்துருப்பீங்க, அதான் அவங்க தான் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே இப்போ பிரீத்தியோட ஒர்க் வந்து அவங்களாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு சீன் இருக்குது, அந்த சீன் அப்போது நான் கத்தும் போது இங்கே கத்துனேன். அப்போ வந்து எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க, நீ இங்கே கத்தாதரா, இங்கேருந்து கத்துனாதான் வந்து உனக்கு த்ரோட் பெயின் வராது, எத்தனை டேக் போனாலும் உனக்கு வாய்ஸ் மாறாதுறான்னா. அது எப்படி கத்துறது அப்படின்னு நீ சொல்லி கொடுத்தாங்க. நீ இங்கேருந்து கத்தணும், கத்தும்போது இங்கேருந்தும் கத்தக்கூடாது, இங்கேருந்தும் வயிற்றுலேருந்து கத்தினா தாண்டா அந்த த்ரோ வரும், நீ அங்கே அடிக்கலாம்டா, நீ இங்கே பேச முடியாது அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயம் அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ டெடிகேஷன், அந்த உடலை வருத்திக்கிட்டு நடிக்கிறது அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு நமக்கு சியான் விக்ரம் சார் ஞாபகத்துக்கு வந்துடுவார்ல. இப்போ இந்த படத்துக்கு அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாரு, தென் அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்களா இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு? சாப்பிட்றதே வந்து கம்மியாக தான் சாப்பிடுவார். காலையில் ஒரு நாள் நான் நல்லா நடிச்சிட்டேன்ட்டு எனக்கு ஒரு பாதாம் கொடுத்தாரு. அவர் இந்த பாதாமு பிஸ்தா நட்ஸ் தான் சாப்பிடுவார் காலையில். இப்போ வந்து ஒரு பாதாம் கொடுக்குறாரு, நான் சாப்பிட்றேன், ஒன்று தான் கொடுப்பேன், ஏன்னா நான் 8 சாப்பிட்ணும் கரெக்டாக, அதில் ஒன்று கொடுத்துட்டேன். அந்த மாதிரி அது கூட அவர் எண்ணி தான் சாப்பிடுவார், எல்லாமே எண்ணி சாப்பிடுவார். நான் ஏன் இப்படி சாப்பிட்றீங்கன்னு கேட்டால், நம்ம உடம்பு கரெக்டாக இருக்கணும்டா, இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டர். ஏன்னா இப்போ அந்த ஒரு ட்ராவல் இருக்குல்ல, அந்த ட்ராவலில் நம்ம சேஞ்ச் ஓவர் காட்டணும். இத்தனை நாள் ஆகிருக்கு, இது இத்தனை நாள் கழித்து இங்கே போகிறோம், அதனால் அதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டணும்னா நம்ம உடல் ரீதியாக தாண்டா காட்ட முடியும். மேக்கப்பில் நீங்கள் எவ்வளோ காட்டுவீங்க? இப்போ மேக்கப் எத்தனை போட முடியும்? உடல் ரீதியாக நம்ம காமிச்சாதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் அவ்வளோ ஒர்க் பண்ணுவார் உடம்புக்காக. சாப்பிட்றதுலாம் நம்ம உடம்பை இது பண்ணவே முடியும், டயட்டில் தான் இருக்க முடியும். ஒரு மாதிரி கரெக்டாக இருப்பார். எல்லாருக்குமே இதில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ஒரு ட்ராவலில் அந்த ட்ராவலை நீங்கள் பார்க்கும்போதே இத்தனை நாள் ஆயிருக்கு, அதனால தான் அவங்க இப்படி இருக்கிறாங்க போல் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ ஒரு படத்தில் வந்துட்டு டேரக்டர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உங்களை சப்போர்ட் பண்ண அந்த டீம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களை ஃப்ரேமில் காட்ட போகிற சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டேபிளில் உங்களோட எடிட்டராக இருக்கட்டும், இருக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ண போகிறதே அவராக இருக்கட்டும், தென் டேரக்டரோட ஏடிஸ், இவங்களெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கிஷோர்னா கேமராமேன். கிஷோர்னா வந்து இந்த இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படம் ஒரு மாதிரி
தமிழ் சாயல்லே இருக்காது. அவர் ஒர்க் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கிற கேமரா வந்து சோனி வெனிஸ் 2ன்னு நினைக்கிறேன். அப்புறம் ட்ரினிட்டி கேமரா, ட்ரினிட்டின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது அப்படியே மூவ்லேயே வரும், அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வைக்கிற ஒரு ஃப்ரேம் அவருக்கு ராபின் தான் அவங்க ஆப்ரேட்டர் பண்ணாங்க. அவங்க டீமே சினிமோட்டோகிராஃபர் டீமே வந்து எல்லாருமே சின்ன பசங்க. இப்போ நான் அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்களே, எல்லாருக்குமே இது 2வது படமோ 3வது படமோ அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ஒரு படம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். கிஷோர் அண்ணாவோட ஃப்ரேமிங்கு, நான் இப்போ நம்ம இதில் தெரியலனா வந்து நான் இப்படி திரும்பி கிஷோர் அண்ணாவை பார்ப்பேன், நான் ஒரு இங்கே தெரிய மாட்டேன் இப்படி வா அப்படி நம்ம ஓவர்லேப் ஆனால் அவர் சொல்கிறதா இருக்கட்டும், அவர் வைக்கிற ஃப்ரேமு எல்லாமே கலர் டோனு. இப்போ ட்ரெய்லரை போட்டு பார்க்கும்போது அந்த மாதிரி அவரோட ஒர்க்கு பயங்கரமான ஒர்க்கு. எடிட்ரு வந்து இன்னைக்கு செல்வா நான் வந்து சார்பட்டா பண்ணார் நட்சத்திரம். நான் அப்போ தான் எனக்கு தெரியும். நட்சத்திரம் பண்ணும்போது என்கிட்ட பழக்கம். அவர் தங்கலானில் வந்து அவர் ஒர்க் பண்ண போகிறான்னொடனே, நான் தங்கலானில் ஒர்க் பண்ணுறவொடனே அவர் தான் என்கிட்ட சொன்னார், ஏய் நீ ஒர்க் பண்ணுறியாமேடா கேள்விப்பட்டேன்றாரு. ஆமாண்ணா அப்படின்னா, ஒரு டைம் ஒரு ஆஃபீஸில் ஒரு சீன் எனக்கு காமிச்சாங்க. ரஞ்சித் அண்ணா கூப்பிட்டு காமிச்சார் ஒரு சீன் தங்கலான் முடிச்சுட்டு. அந்த கட்டு பார்க்கும்போது எனக்கு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன் நான். ஒரு சின்ன அப்படியே அது செம்ம சீன் அது. அந்த கட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியுது இந்த வேர்ல்டு இப்படி தான் இருக்க போகுது, இவரோட எடிட்டிங் இப்படி தான் வரப்போகுது இந்த படம் அப்படின்னு தெரிஞ்சுது. அப்போ நான் சொன்ன விட்டேன்னா செம்மையாக இருக்கு நான் எடிட்டிங்கு, நான் தான் வந்துடுவேண்ணா தூக்கிடுவேண்ணா. வருவடா இருப்படா, நீ இல்லாமல் இருக்க மாட்டா இருப்படா. சரி ஓகேண்ணா அப்படின்னேன். அந்த மாதிரி போச்சு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 12-13 நினைக்கிறேன். ஒர்க் பண்ணியிருக்க எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுமே வந்து 2 பேர். இப்போ 2 பேர் வந்து காஸ்டியூம் பார்த்துப்பாங்க, 2 பேர் மேக்கப் பார்த்துப்பாங்க, 2 பேர் வந்து ஆர்டிஸ்ட்டை பார்த்துப்பாங்க, 2 பேர் சிஜி ஒர்க் இருக்குல்ல படத்தில், 2 பேர் சிஜி பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி சவுண்டு, இப்போ என்ன லைவ் சவுண்ட் தான் நாங்கள் போகிறோம் படத்தில், அதனால் 2 பேர் சவுண்டு பார்த்துப்பாங்க. இது மாதிரி எல்லாரோட ஒர்க்குமே வந்து ஓடினே இருப்பாங்க எல்லாருமே. ரொம்ப கஷ்டம் ஓடி வேலை, அந்த மாதிரி வேலை இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ ஆர்டிஸ்ட்லாம் வந்து நம்ம இல்லாத சீன் வந்து நம்ம இங்கே உட்காந்துன்னு இருப்போம், மற்றவங்களை எடுத்துருப்பாங்க, நம்ம கொஞ்ச நேரமாக உட்காரலாம். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சுத்தமாக உட்காரது வாய்ப்பே இல்லை, வேலை செஞ்சுனே இருப்பாங்க. அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காக 2 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாரோட ஒர்க்குமே வந்து இது வந்து எல்லாருக்குமே வந்து இது ஒரு 3வது படம் 2வது படம், சில பேருக்கு 3வது படம் தங்கலான். மற்ற மெஜாரிட்டி ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து இது 2வது படம். ஒரு 2வது படம் இந்த மாதிரி ஒரு பீரியாடிக் செட்டில் பண்ணுறாருன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட ஒர்க்கு, அதை நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நானும் FTFS தங்கலான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி ஐயா, நன்றி. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில்.